இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஜாவா ஷோரூம் தான் வந்திருக்கேன். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சாலை நந்தனத்துல தான் இருக்கு. ஏன் இந்த ஷோரை நான் ஸ்பெசிஃபிக்கா வந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாசிக் லுக்ல, ஏன்னா அந்த காலத்துல பைக் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இங்கதான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னமும் அதே மாடல தான் விட்டுட்டு இருக்காங்க. Touch, let me show you devotion. Let me light you up. I just wanna show you and dance on my love. Let me enter your ocean. Are we in your love? ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 42 பாப்பா தான் இருக்கு. நான் சொன்ன கஸ்டமர் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த கிளாசிக் பைக் எடுத்தோன்னா இவ்வளவு பெருசா இருக்கு, மைலேஜ் எவ்வளவு தரும் அப்படி கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு 30 தருது. இதோட ரெண்டு வெயிட் பாத்தீங்கன்னா 185 kg பண்றாங்க. மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 தருது. மேக்ஸிமம் டார்க் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 தருது. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் பூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா எவ்வளவு சிசி அப்படின்னு மாதிரி 350 சிசி ப்ரொவைட் பண்றாங்க. அதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் அலாய் வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 485 மீன்ஸ் 1485 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்க உங்களுக்கு காமனா வர டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்து என்ன இருக்க எல்லா பைக்ஸுமே அந்த டவுட்ஸ் அவங்க கிளாரிஃபை பண்ண போறேன். மெயின் இதோட பிரைஸ் கடைசியில சொன்னோம்ல, அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,88,000 கோட் பண்றாங்க இந்த ரெண்டு பைக்குமே. அது பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக் லுக் இருக்கும். சினிமேட்டிக்ஸ் போற ஃப்ரண்ட்ல அது கண்டிப்பா செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. சோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பைக் இருக்கு நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒன்று மிஸ் அவுட் பண்ணிருப்பேன். என்ன பாத்தீங்கன்னா ஃபியூல் எக்ஸாஸ்ட் as well as இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா எவ்வளவு டேங்க் கெபாசிட்டி 13.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா கிளாசிக் 42. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் பாத்தீங்கன்னா 2,52,000 பேஸ் மாடல் 2,35,000 கோட் பண்றாங்க. நான் அங்க சொன்னதான் இங்க சொல்ல போறேன். வீல் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,339 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும், இதுமே டியூன் எக்ஸாஸ்ட் அண்ட் லிக்விட் கூல் இன்ஜின் அண்ட் ஆல்சோ 4 ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சிங்கிள் சிலிண்டர். இல்ல இன்னொன்று பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் அது எவ்வளவு கொடுக்கு பாத்தீங்கன்னா 27 தருது. மேக்ஸிமம் டார்க் அதுமே 27 தருது. ஒரு நல்ல ஒரு டார்க்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மைலேஜ் அது எவ்வளவு தரும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரு கிளாசிக் லுக்ல இருக்குல்ல, அதான் 30 தருதுங்க உங்களுக்கு மைலேஜ். ரொம்ப நல்ல விஷயமே நான் அது சொல்லுவேன். சோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு கேட்கணும். 14 லிட்டர் கொடுக்குறாங்க. இதுவுமே டியூன் எக்ஸாஸ்ட் தான். சோ வாங்க நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப நியூலி லான்ச் ஆன ஒரு ஜாவா பைக் தான் போறோம். BSA கோல்டு ஸ்டார் 650. நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இங்க பாருங்க, தூக்கமா மட்டும் தான் அந்த வெயிட் தெரியுது, மற்றபடி உங்களுக்கு வெயிட் தெரியாது. இல்ல மத்த 650 பைக் கம்பேர் பண்ணாம உங்களுக்கு இந்த ஸ்பெசிபிகேஷன் என்ன சொல்ற மைலேஜ் மத்த 650ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் 7 தான் தரும். இதுல உங்களுக்கு 20 தருது. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். ஒரு சிட்டி ரைட் ஆகட்டும், இல்ல நீங்க ரொம்ப தூரம் போறாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே போலாம். நான் அது சொல்றேன். மேக்ஸிமம் டார்க் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர் அது எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா 45. வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 kg ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா வீல் பேஸ், அதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரும்ல. வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 1425 வீல் பேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்ல ரொம்ப ஒரு விஷயம். இது வாங்க RPM மீட்டர் உங்களுக்கு காட்டுறேன். கேமராமேன் கம் கரோ. பாருங்க RPM ஒரு இங்க பழைய கிளாசிக் லுக்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கடா பைக். இதோட பிரேஸ் பிரைஸே பாத்தீங்கன்னா 3,85 lakhs கோட் பண்றாங்க. அது இல்லாம இதோட டாப் மாடல் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,20,000 தான் கோட் பண்ணாங்க. நான் மறக்காம இதோட மைலேஜ் முக்கியம். ஏன்னா 650 பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 தான் தரும். பட் இது 20 மைலேஜ் தருது. ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் பைக் என்ன இருக்குன்னு பாக்கலாம். லடாக்லாம் பயப்படாம போலாம். ஆமா கண்டிப்பா போலாம். கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்கும். அடுத்த பைக் பாத்தீங்கன்னா ஜாவா கிளாசிக் 42 தான் நம்ம பார்க்க போறோம். இதோட டேங்க் கெபாசிட்டி எவ்வளவு கொடுக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12.2 டேங்க் கெபாசிட்டி அண்ட் மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது. அதான் ஒரு முக்கியமான எல்லா பைக்கோட லவர்ஸ்க்கும் அந்த ஒரு மைலேஜ் ஒரு கவலையா இருக்கும். இதுவுமே 30 கொடுக்குது. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. நான் டீடைலா சொல்லணும்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் காட்டிடுறேன். இங்க வாங்க.
இது நான் நிஜமா சொல்றேன், வெயிட் வந்து இருக்கும்னு நினைக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 184 kg கொடுக்குறாங்க. பட் வெயிட் நீங்க உட்காந்த இந்த சைட்ல தான் உங்களுக்கு வெயிட் தெரியும், மத்தபடி வெயிட் வந்து ஃபீலே ஆகாது. ஸோ வாங்க நான் இப்ப பாத்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி காட்டுறேன். சாவி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இல்ல, சைட்ல இருக்கு. அதான் எனக்கு பாருங்க ஹாய் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன, இப்ப நான் ஸ்டாண்டு போட்டிருக்கேன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துரும். அது ஒரு நல்ல விஷயம். நான் இப்ப ஸ்டாண்ட் எடுக்கிறேன் பாருங்களேன், அந்த இண்டிகேஷன் இருக்காது பாருங்க. ஸ்டாண்டு எடுத்துட்டேன், அந்த இண்டிகேஷன் இல்ல. நீங்க வந்து இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஏன்னா ஸ்டாண்ட் போட்டிருக்கோம் ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். இது நல்ல ஒரு விஷயம். ஸ்டாண்டு போட்டனே சொல்லுது ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுது, ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன்ஸ். அண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அலாய் தான், வீல் பேஸ் ரெண்டுமே அலாய் வீல் தான், ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பாருங்க நான் அப்படியே இறங்குறேன் கம்ஃபர்டபுளா. இது பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கு வீல், சைட்ல இருக்கு சாவி, ஃப்ரண்ட்ல இல்ல. அது நீங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம். பாத்தீங்கன்னா எவ்வளவு 29 ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு வந்து 29 ப்ரொடியூஸ் பண்ணு. ஒரு சிட்டி ரைட் ஆகட்டும் இல்ல ஒரு லாங் டிரைவ் ஆகட்டும், இந்த ஜாவால எல்லா பைக்குமே இங்க லாங் டிரைவ் மோஸ்டா எடுத்துட்டு போனா நான் சொல்வேன், இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். சோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கல் டீடைல் தான் பார்க்கலாம். அண்ட் இதோட பிரைஸ் அது நான் லாஸ்ட்ல சொல்லணும்னு நினைப்பேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,05,000 கோட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ டாப் மாடல் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,75,000 வரைக்கும் 72 வரைக்குமே கோட் பண்றாங்க. அண்ட் வெயிட் அது இது 184 கோட் பண்றாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184 தான் இந்த பைக்குமே. இதுமே 185 கோட் இது வருது. அண்ட் ஆல்சோ அது 200 எல்லாமே நான் சொல்றேன். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற பைக் பாத்தீங்கன்னா அந்த பைக் தான். அது பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாவா கிளாசிக் 350 தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது என்னடா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இது வந்து எல்லா பைக்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வேணா கொடுக்குற அந்த ஆக்சரிஸ் தான். இப்ப இதுல மாட்டாம தான் இருக்கு. பட் எல்லா ஆக்சரிஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதை கொடுத்துருவாங்க. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சோ இங்க இருக்க எல்லா ஆக்சரிஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப அதுல பிக்சரா இல்ல, மத்தபடி ஒண்ணும் இல்ல பிரச்சனை. சோ வாங்க கிளாசிக் 350ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைலேஜ், அதுதான் நான் சொல்ல எப்ப விரும்புவேன். மைலேஜ் பாத்தீங்கன்னா மத்த எல்லா பைக்ஸ் கம்பேர் பண்ணுவோம் இது அதிகமா தருது. எவ்வளோடா தருதுன்னு கேட்டீங்கன்னா 35 தருதுங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. அதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 14 லிட்டர் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அடுத்து இதோட மேக்ஸிமம் பவர், இது வந்து எதுக்காக வந்து மைலேஜ் இவ்வளவு தருதுதான், கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மி தான். மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 ப்ரொடியூஸ் பண்றாங்க. டார்க் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறது, நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் 29 தராங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது 650 cc இவ்வளவு நல்ல விஷயம் நீங்க வாங்க முடியாது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதோட வெயிட் 182 kg ப்ரொடியூஸ் பண்ற வெயிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 182 kg. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த கிளாசிக் லுக், அந்த காலத்து கிளாசிக் லுக் கொடுக்கணுமே சொல்லிருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டரும் பாருங்க டிஜிட்டல்லாம் கிடையாது, அந்த காலத்து கிளாசிக் லுக்ல தான் இருக்கு பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆர்பிஎம் மீட்டர்னே சொல்வேன். ஒரு கிளாசிக் லுக்ல இருக்க ஒரு ஆர்பிஎம் மீட்டர் தான். அந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1986 போயாச்சு இந்த பைக் வாங்கினா. ஏன்னா அதால தான் சொல்றேன், ஜாவால பாத்தீங்கன்னா அந்த விண்டேஜுக்காகவே ஜாவா மோஸ்ட் ஆஃப் பேர் வாங்குவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் இருக்கும், இந்த மாதிரி தான் கிளாசிக் லுக்ல தான் இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸே சொல்லலாம். இது எல்லாமே நீங்க ஒரு லாங் ட்ரிப் போறதுக்கு ஜாவா நான் ரெஃபர் பண்ணுவேன் இந்த பைக்கு. சோ இதுதான். இந்த மறக்காம இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. எல்லா பைக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் தான், சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் அண்ட் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எல்லா பைக்ஸ்லயும். ஆனா காமனா உங்களுக்கு சொல்லிடுறேன், எல்லா வெயிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 180 அந்த தாண்டி தான் எல்லா பைக்ஸ்லயுமே வெயிட் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். என்ன உங்களுக்கு ஒரு கிளாசிக் லுக் வேணும், அந்த காலத்து பைக் இப்ப வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது, வந்தாலும் ஒரு பிரச்சனை 2-3 வச்சிருதுன்னா அப்ப நீங்க ஜாவா தான் நான் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். சோ உங்களுக்கு அந்த காலத்து லுக் கிளாசிக் எல்லா பைக்ஸுமே இங்க அவைலபிள்ஸ் இருக்கு. பட் இப்போ வந்து இப்போ ஒரு 6 வெஹிக்கல் பார்த்துருக்கோம், இன்னமும் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு. பட் இப்போ இல்ல, மேபி நான் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சாலை நந்தனத்துல இருக்கு.